It was there since centuries because of the Hindu kings who let Parsis come from Iran and stay in India. I would consider that as a part of CA that we got a chance to come to India because of religious persecution in Iran, and we got a chance to migrate to India, and we are now considered a part of integral Indian community. So I think for us, CA started centuries ago. Now, coming to the latest CA, I think it's going to benefit a lot of other Parsis who are still stuck in places like Iran, for example, or some other countries where they want to come in. Parsis from maybe Pakistan who wants to come in because of any religious persecution that they might be facing. It gives them an opportunity to start a new life in India, like the rest of the Parsis that have been doing since last 300-400 years. So that is my thought, right? So I think if the government helps somebody else get a citizenship in India who are being prosecuted religiously, it would be a good idea, good thing. ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம எல்லாத்துக்குமே சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய ஒரு மதத்தை பற்றி தான். அதுவும் இந்தியாவில் பின்பற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த மதம். அது என்ன மதம் அப்படின்னா ஜொராஸ்ட்ரியம் அப்படிங்கிற ஒரு மதம். ஏன் 90% இந்த மாதிரி ஒரு மதம் இருக்குதுன்னே தெரியாதுன்னு தான் சொல்லணும். இந்த மதத்தை படிக்கும்போது இந்த மாதிரியும் ஒரு மதத்தினர் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விதான் நம்மளுக்குள்ள வரும். ஏன் அப்படின்னா அவங்களோட சடங்கு சம்பிரதாயங்கள் வந்துட்டு அந்த மாதிரி. அப்படி என்ன சடங்கு சம்பிரதாயங்கள் இந்த மதத்தினர் பின்பற்றாங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மதம் எப்படி வந்தது, அது எங்க தோன்றுச்சு அப்படிங்கிற அதனோட ஒரு சின்ன ஹிஸ்டரியை வந்துட்டு பார்க்கலாம். இந்த ஜொராஸ்ட்ரிய மதத்தில் இருக்கக்கூடிய மக்களை பாரசீகர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஜொராஸ்ட்ரிய மதம் முன்னாடி ஈரான் ஈராக் நாடுகளை தான் வந்துட்டு முதல்ல தோன்றுச்சு. அந்த ஈரான் ஈராக் நாடுகள்ல முந்தைய காலத்துல பாரசீகம் அப்படின்னு சொல்லி அழைச்சதுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாரசீகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க. இந்த பாரசீகர்கள்ல ஒருத்தரான ஜொராஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஞானி தான் இந்த ஜொராஸ்ட்ரியம் அப்படிங்கிற மதத்தை தோற்றுவித்து அந்த ஜொராஸ்ட்ரிய மதத்துக்கு சில கொள்கை வழிமுறைகளை வந்துட்டு வகுக்கிறார். இதுக்கப்புறம் இந்த ஜொராஸ்ட்ரிய மக்களிடையே வந்துட்டு இந்த மதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிக்குது. இதன் பிறகு அந்த ஈரான் ஈராக் நாடுகளை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த விஸ்தாஸ்பா அப்படிங்கிற ஒரு மன்னருக்கு இந்த ஜொராஸ்ட்ரிய மதத்தை பத்தின ஒரு செய்தி போகுது. அவரும் இந்த ஜொராஸ்ட்ரிய மதத்தோட கொள்கைகள் பிடிச்சிருந்ததுனால ஜொராஸ்ட்ரிய மதத்தை வந்துட்டு ஏத்துக்கிறார். அந்த மன்னர் ஏற்றதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா மக்களிடையே இந்த மதம் இன்னும் வேகமா பரவ ஆரம்பிக்குது. ஸோ இதன் பிறகு ஈரான் ஈராக் நாடுகள் முழுவதுமே வந்துட்டு ஜொராஸ்ட்ரிய மதம் வந்துட்டு பரவிடுச்சு. இதன் பிறகு அந்த ஈரான் ஈராக் நாடுகளை முஸ்லிம்கள் வந்துட்டு ஆக்கிரமிக்கிறாங்க. அப்படி ஆக்கிரமிச்ச முஸ்லிம்கள் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஜொராஸ்ட்ரிய மக்களை அவங்களுடைய மதத்துக்கு மாறுறதுக்கு வற்புறுத்துறாங்க. இது பிடிக்காத இந்த ஜொராஸ்ட்ரிய மக்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறாங்க. அப்படி வெளியேறினவங்கள கொஞ்சம் பேர் தான் இந்தியாவில வந்துட்டு தஞ்சம் அடைறாங்க. இப்படிதான் இந்த ஜொராஸ்ட்ரிய மதம் வந்துட்டு இந்தியாவுக்குள்ள வருது. இன்னும் இந்த ஜொராஸ்ட்ரிய மதம் இந்தியாவில இருக்கா, அந்த மக்கள் இன்னும் அவங்களோட வழிமுறைகளை பின்பற்றிட்டு இருக்காங்களா அப்படின்னா ஆமாம், இன்னும் இந்தியாவில ஜொராஸ்ட்ரிய மதம் இருக்கு. ஆனா அவங்களுடைய மக்கள் தொகை, ஜொராஸ்ட்ரிய மக்களுடைய மக்கள் தொகை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. இந்தியாவில் வந்துட்டு 60,000 மக்கள் இருக்கிறதாவும் உலக அளவில் 1,00,000 மக்கள் தொகை இருக்கிறதாவும் வந்துட்டு தகவல்கள் இருக்கு. இவங்களோட கடவுள் என்ன, இவங்க எதையெல்லாம் வழிபடுறாங்க அப்படின்னா இந்த ஜொராஸ்ட்ரிய மக்கள் வந்துட்டு இயற்கையை வந்துட்டு புனிதமா நினைக்கிறாங்க. முக்கியமா நெருப்பை தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு கடவுளா வழிபடுறாங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு கடவுள். அவரோட பேர் என்ன அப்படின்னா அகுரா மாஸ்டானும் அவங்களுடைய புனித நூல் வந்துட்டு அவஸ்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க இந்த ஜொராஸ்ட்ரிய மதத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான சுவாரஸ்யமான சடங்கு சம்பிரதாயங்கள் என்ன அப்படின்னா, இந்துக்கள்ல யாராவதோ இல்ல கிறிஸ்டின் முஸ்லீம்ல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட சடலத்தை ஒண்ணு புதைப்பாங்க இல்ல எரிப்பாங்க. ஆனா இந்த ஜொராஸ்ட்ரிய மக்கள் இறந்தவங்களோட உடலை புதைக்கிறதோ எரிக்கிறதோ இல்ல. அதுக்கு பதிலா இறந்தவங்களோட உடலை வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா பறவைகளுக்கு உணவா கொடுக்குறாங்க. ஏன் இவங்க இறந்தவங்களோட உடலை வந்துட்டு புதைக்கிறதோ எரிக்கிறதோ இல்லை அப்படின்னா இந்த ஜொராஸ்ட்ரிய மக்கள் இயற்கையை வந்துட்டு வழிபடுறாங்க. முக்கியமா நெருப்பை வந்துட்டு புனிதமா நினைக்கிறவங்க. இறந்தவங்களோட உடலை நெருப்பிலிட்டு எரிக்கும் போது அந்த நெருப்பை களங்கப்படுத்துறதா அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் இந்த மக்கள் வந்துட்டு இறந்தவங்களோட உடலை வந்துட்டு எரிக்காம பறவைகளுக்கு உணவா கொடுக்கறாங்க. இவங்க எப்படி இறந்தவங்களோட உடலை வந்துட்டு பறவைகளுக்கு உணவா கொடுக்கறாங்க அப்படின்னா, மும்பைல மலபார் ஹில்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல 54 ஏக்கர் பரப்பளவுல டவர் ஆஃப் சைலன்ஸ் இருக்கு. அதாவது அமைதியின் கோபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வட்ட வடிவ கட்டிடம் இருக்கு. அந்த கட்டிடத்து மேலதான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இறந்தவங்களோட உடலை வந்துட்டு பறவைகள் உண்பதற்காக வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த உடலை இவங்க வந்துட்டு என்னென்ன வழிமுறைகள் வந்துட்டு பின்பற்றாங்க, என்ன சடங்குகள் வந்துட்டு பின்பற்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த உடல் முழுவதையும் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா மாட்டு கோமியத்தை வச்சு புனிதப்படுத்துறாங்க. அப்படி புனிதப்படுத்தப்பட்ட உடலை தான் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அமைதியின் கோபுரத்து மேல பறவைகள் உண்பதற்காக வைக்கிறாங்க.
அவங்க வச்சதுக்கு அப்புறம் ஒரு 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்தில் வல்ச்சர்ஸ், அதாவது பிணந்தண்ணி கழுகுகள் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த உடலை வந்துட்டு சிதிலமடைய செஞ்சிடும். இதே முறையை தான் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பாரசீகர்களும் வந்துட்டு பின்பற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜொராஸ்ட்ரிய மதத்தை பின்பற்றாத மற்ற மக்கள் இந்த முறையை ரொம்ப அதிகமாக எதிர்த்ததுனால மற்ற நாடுகளில் இந்த முறையை முழுவதுமாக தடை பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியாவில் இன்னும் இந்த முறை வந்துட்டு லீகலாக வந்துட்டு இந்த ஜொராஸ்ட்ரிய மக்களால் பின்பற்றப்பட்டுட்டு தான் இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய ஜொராஸ்ட்ரிய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட முறைகளை வந்துட்டு கைவிட்டு இறந்தவங்களோட உடலை வந்துட்டு புதைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா டைக்ளோஃபினாக் அப்படிங்கிற ஒரு ட்ரக் தான் காரணம். ட்ரக்குக்கும் இறந்தவங்களோட உடலை புதைக்கிறதுக்கும் என்ன காரணம் இருக்கு அப்படின்னா இந்த டைக்ளோஃபினாக் அப்படிங்கிறத என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் ஸ்டீராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் அப்படின்றாங்க. இது வந்துட்டு 2015க்கு முன்னாடி வெட்டினரி டிபார்ட்மெண்ட்ல விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன், ஃபீவர் இந்த மாதிரி நோய்களை குணப்படுத்துறதுக்காக வந்துட்டு இந்த டைக்ளோஃபினாக் அப்படிங்கிற ட்ரக்கை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வல்ச்சர் அப்படிங்கிறது வந்துட்டு இறந்த மனித உடல்களை மட்டும் இல்லை, இறந்த எந்த ஒரு விலங்கையோட உடலையும் வந்துட்டு சாப்பிடக்கூடிய ஒரு தன்மையுடையது. ஒரு விலங்கு வந்துட்டு எதனால வேணாலும் இறந்து போகலாம், நோய்வாய்ப்பட்டு இறந்து போகலாம், இல்லை வந்துட்டு மற்ற விலங்குனால தாக்கப்பட்டு இறந்து போகலாம். ஆனால் இந்த வல்ச்சர் வந்துட்டு நோய்வாய்ப்பட்ட விலங்கை சாப்பிட்டாலுமே அந்த நோய்க்காரணியை கூட செரிக்கக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த வல்ச்சருக்கு இருக்கு. ஆனால் டைக்ளோஃபினாக் எடுத்துக்கிட்ட ஒரு விலங்கு இறந்ததுக்கு அப்புறம் அதை அந்த வல்ச்சர் சாப்பிடும்போது அதனோட கிட்னி வந்துட்டு பாதிக்கப்படுது. இப்படி கிட்னி பாதிக்கப்பட்ட வல்ச்சர்ஸ் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள்ல இறந்துருது. ஸோ இதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா வல்ச்சர்ஸோட எண்ணிக்கை வந்துட்டு ரொம்ப டிராஸ்டிக்கா குறைய ஆரம்பிக்குது. அப்போ இந்த ஜொராஸ்ட்ரிய மக்கள் இறந்தவங்களோட உடலை வந்துட்டு அந்த அமைதியின் கோபுரத்து மேல வச்சாலும் இந்த உடல் சிதிலமடைய ரொம்ப நாட்கள் எடுத்துக்குது. ஏன்னா அந்த உடலை வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வல்ச்சர்ஸோட எண்ணிக்கை அங்க வந்துட்டு போதுமான அளவு இல்லை. இப்போ சிதிலமடைய ரொம்ப நாட்கள் எடுத்துக்கிறதுனால அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் வந்துட்டு அதிகமான துர்நாற்றம் வர ஆரம்பிக்குது. அதனால மக்கள் ரொம்ப அதிகமாக எதிர்ப்பு தெரிவித்ததுனால ஜொராஸ்ட்ரிய மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இறந்தவங்களோட உடலை வந்துட்டு புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் இதில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய செலிபிரிட்டிஸில் கொஞ்சம் பேர் வந்துட்டு இந்த ஜொராஸ்ட்ரிய மதத்திலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் ஒரு சிலர் யார் யார் அப்படின்னா உலகத்திலே பணக்காரன் சொல்லக்கூடிய ரத்தன் டாட்டா இந்த ஜொராஸ்ட்ரிய மதத்தை சேர்ந்தவர் தான். அதே மாதிரி இந்திய காங்கிரஸோட தலைவர், அதாவது தோற்றுவித்தவர் தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கிறவரும் இந்த ஜொராஸ்ட்ரிய மதத்தை சேர்ந்தவர் தான். இன்னும் ஒருத்தர் யாரு அப்படின்னா நேருவோட மருமகன், அதாவது இந்திரா காந்தியோட கணவர் ஃபெரோஸ் காந்தியும் இந்த ஜொராஸ்ட்ரிய மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான். இது மட்டும் இல்லை, இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் வந்துட்டு இந்த ஜொராஸ்ட்ரிய மதத்தில் வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹலோ. உண்மை ஒன்றுதான், அறிஞர்கள் அதனை பல விதங்களில் உரைக்கிறார்கள் என்பதுதான் பாரதத்தின் அடிப்படை கோட்பாடு. நான் சொல்வதுதான் சரி என்று எந்த ஒரு மதத்தையோ கருத்தையோ இந்தியா ஒருபோதும் திணித்ததில்லை. எவரொருவர் கூறுவதிலும் உண்மையின் ஒரு துளி இருக்கவே செய்கிறது என அனைத்து தரப்பினரையும் அரவணைப்பதே பாரதத்தின் இயற்கை குணம். கடவுள் ஒருவர்தான் என்ற போதிலும் அவரை வணங்குவதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கின்றன என்பதை இந்தியர்கள் பன்னெடுங்காலமாகவே ஏற்று நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். இதன் அடிப்படையில் பல்வேறு மதங்களையும் தத்துவங்களையும் பிறப்பித்த பாரதம் வெளியிலிருந்து வரும் புதிய மதங்களையும் கருத்துகளையும் கூட வெறுத்து ஒதுக்காமல் வரவேற்று உபசரிக்கிறது. 1200 ஆண்டுகளுக்கு முன்பு ஈரானிலிருந்து விரட்டியடிக்கப்பட்ட பழைய மதமான பார்சி மதத்துக்கு அடைக்கலம் கொடுத்த பாரதம் அண்மையில் அதே ஈரானிலிருந்து துரத்தியடிக்கப்பட்ட புதிய மதமான பஹாய் மதத்துக்கும் நேசக்கரம் நீட்டியுள்ளது. இயற்கையாகவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியாகவும் விளங்குகின்ற இறைவனை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளும் விதம் மாறுபடும். இதனை புரிந்து கொள்பவர்கள் தங்களுக்குள் மாறுபடாமல் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். இதனைத்தான் பஹாய் மதமும் எடுத்துரைக்கிறது. அனைத்து மதங்களும் அதன் அடிப்படை நோக்கத்தில் ஒன்றுதான் என்றும் தத்துவ விளக்கங்களிலும் பின்பற்றுகின்ற வழிமுறைகளிலும் தான் மாற்றம் இருப்பதாகவும் பஹாய் மதம் கூறுகிறது. மானுட ஒற்றுமையையும் ஆண் பெண் சமத்துவத்தையும் வலியுறுத்தும் பஹாய் மதம் இனவாதம், தேசியவாதம் உள்ளிட்டவற்றை நிராகரிக்கிறது. கிருஷ்ணர், ஆபிரகாம், ஜொராஸ்ட்ரர், புத்தர், இயேசு, முகமது நபிகள் ஆகிய உலக மத தலைவர்கள் அனைவரும் மக்களை நெறிமுறைப்படுத்துவதற்காக
இறைவன் எடுத்த வெவ்வேறு வடிவங்கள் என்று பஹாய் மதம் நம்புகிறது. ஒருங்கிணைந்த உலகம் உருவாக வேண்டும் என்று விரும்பும் இந்த பஹாய் மதத்தை தோற்றுவித்தவரின் பெயர் பஹாவுல்லா. ஈரானைச் சேர்ந்த இஸ்லாமியரான பஹாவுல்லா கடந்த 1863ஆம் ஆண்டில் இந்த மதத்தை நிறுவினார். அவரது பெயரால் இது பஹாய் மதம் என்றழைக்கப்படுகிறது. முன்னதாக இதே ஈரானில் மத விரோதி என்று கூறி கொலை செய்யப்பட்ட பாப் எனப்படும் அலி முகமது ஜிராசி என்பவரால் கடந்த 1844இல் தோற்றுவிக்கப்பட்ட பாபிச மத கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு இந்த பஹாய் மதம் உருவானது. ஆன்மீக தலைவர் பாப் சுட்டிக்காட்டிய புதிய இறை தூதர் தாம்தான் என்று அறிவித்துக் கொண்ட பஹாவுல்லா ஈரானில் இருந்து தலைமறைவாகி அண்டை நாடுகளில் வாழ்ந்து வந்தார். ஓட்டமான் சுல்தானால் கைது செய்யப்பட்டு இன்றைய இஸ்ரேலில் உள்ள அகா என்ற நகரில் சிறை வைக்கப்பட்ட பஹாவுல்லா கடந்த 1892இல் உயிரிழந்தார். அரபி மற்றும் பெர்சிய மொழிகளில் பல தத்துவ நூல்களை எழுதியுள்ள பஹாவுல்லா போப் 9ஆம் பியூஸ், மன்னர் 3ஆம் நெப்போலியன், விக்டோரியா மகாராணி உள்ளிட்ட பிரபலங்களுக்கு தமது ஆன்மீக கருத்துக்களை விளக்கி கடிதங்களை எழுதியுள்ளார். பஹாவுல்லாவுக்கு பிறகு பஹாய் மத தலைவரான அவரது மகன் அப்துல் பஹாவும் கடித இலக்கியங்களிலும் நூல்கள் எழுதுவதிலும் கைதேர்ந்தவராக திகழ்ந்தார். 1957இல் அவர் மறைந்த பிறகு உலக அளவில் பல்வேறு நாடுகளில் உள்ள பஹாய் அமைப்புகள் மூலம் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்வு செய்யப்படும் 9 உறுப்பினர்களை கொண்ட உலக நீதி இல்லம், அதாவது யுனிவர்சல் ஹவுஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ற அமைப்பு மூலம் பஹாய் மதம் நிர்வகிக்கப்படுகிறது. கடவுள் ஒருவரே. கடவுளும் உலகமும் தொடக்கமோ முடிவோ இல்லாதவை. கடவுளை அறிந்து கொள்ளும் திறன் படைத்துள்ள உயிரினமான மனிதன் பிரார்த்தனை, சுய பரிசோதனை ஆகியவற்றுடன் மக்கள் சேவை மூலமும் கடவுளை உணர்ந்து கொள்ள இயலும் என்று பஹாய் மதம் கூறுகிறது. ஈரான், எகிப்து உள்ளிட்ட நாடுகளில் அடக்கி ஒடுக்கப்பட்ட இந்த பஹாய் மதத்தை பாரதம் அரவணைத்துக் கொண்டது. இதன் விளைவாக உலகிலேயே பஹாய் மதத்தினர் அதிகம் வாழும் நாடாக இந்தியா திகழ்கிறது. உலகம் முழுவதிலுமாக சுமார் 70 லட்சம் பஹாய்கள் வாழ்வதாக கருதப்படும் நிலையில் இந்தியாவில் மட்டுமே சுமார் 30 லட்சம் பஹாய்கள் வாழ்கின்றனர். டெல்லியில் கடந்த 1985ஆம் ஆண்டில் திறக்கப்பட்ட தாமரை கோவில் என்று அழைக்கப்படும் பஹாய் மத வழிபாட்டு தலம் உலக அளவில் சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுப்பதில் முதலிடம் பெற்றுள்ளது. ஆண்டொன்றுக்கு சுமார் 10 கோடி சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருகின்றனர். பார்சி மதத்தை போலன்றி மதத்தை பரப்புவதில் பஹாய்கள் தீவிரம் காட்டி வருவதால் உலக அளவில் வேகமாக பரவி வரும் மதமாக பஹாய் மதம் விளங்குகின்றது. ஒவ்வொரு கண்டத்திலும் பஹாய் கோவில்கள் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளன. தோன்றிய இடத்திலிருந்து துரத்தியடிக்கப்பட்ட மதத்தையும் துவள விடாமல் காப்பாற்றி வருவதன் மூலம் வேற்றுமையில் ஒற்றுமையை இன்றளவிலும் இந்தியா உயர்த்தி பிடித்து வருகிறது.